முக்கிய செய்தி, பட்டியலின பழங்குடியினத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடையில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் காத்திருக்கிறார். செலினா, விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? பழங்குடியினரிட உள் ஒதுக்கீட்டை பொறுத்தவரையிலும் 3% உள் ஒதுக்கீடுக்கு தமிழக அரசு உச்சநீதிமன்றம் தற்போது வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் இதுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்கான சோசியல் ஜஸ்டிஸ் நிலைநாட்டும் வகையில் நமது திராவிட மாடல் அரசின் பன்முக தன்மை என்பது தொடர்ச்சியாக செயலாற்றி வருவதாகவும் இதற்கேற்ற அங்கீகாரமும் இன்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். முறையாக குழு அமைத்து அதன் மூலமாக திரட்டப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் கொண்ட அருந்ததியர் சமுதாயத்திற்கான 3% உள் இடஒதுக்கீட்டினை முதலமைச்சராக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இருந்தபோது கொண்டு வந்ததாகவும் இதற்கான சட்ட முன்முடிவை பேரவையில் தான் தற்பொழுது அறிமுகம் செய்து வைத்ததற்கு தற்பொழுது இதற்கு தீர்ப்பு என்பது கிடைத்திருப்பதாகவும் இந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்பது உறுதி செய்திருப்பது என்பது மகிழ்ச்சியை அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பட்டியலினம் மற்றும் பழங்குடியினர் பிரிவுகளில் இருக்கக்கூடிய உள் ஒதுக்கீடு வழங்குவதற்காக மாநில அரசுக்கு அங்கீகாரம் உண்டு எனவும் இந்த இட ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு என்பது வரவேற்புக்குரியது என்று தொடர்ச்சியாக அனைத்து கட்சியின் தரப்பிலும் வரவேற்பு கடிதம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் இந்த சட்டத்தை உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்பது உறுதி செய்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.